மிஸ்டர் கிங்கரா சங்கரா, புது யமனு சித்திரகுப்தனும் எங்க? இன்னும் வரல சார். இன்னும் வரவில்லையா? சாஸ்திரி சார், முகூர்த்தம் எத்தனை மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, இன்னும் வராம என்ன பண்றாங்க பிளடி ஃபூல்ஸ்? போன் பண்ணோம் சார், கிளம்பிட்டாங்களாம். பாபா வா 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 பாபா வந்துட்டான். சாரி சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பட்ட பகல்ல 2 மணிக்கு குட் மார்னிங். பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கே நீ இவ்வளவு லேட்டா வந்தேன்னா நாளைக்கு நீ உன் டியூட்டியை ஒழுங்கா பாப்பியா? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். வீட்ல இருந்து 7 மணிக்கே கிளம்பிட்டேன். பின்ன எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வந்த? டிராபிக் ஜாமா? இல்ல சார், எருமை கடா ட்ரபிள் கொடுத்துடுச்சு. 3 அடி முன்ன வச்சா 7 அடி பின்னாடி போகுது. சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் லஞ்சமா குடுக்கற மாதிரி இந்த எருமைக்கு புண்ணாக்க லஞ்சமா குடுக்கலன்னா நகர மாட்டாங்குதுங்க. இந்த எருமை கடா எங்க கிடைச்சது உனக்கு? பழைய யமனோடது சார். அதத்தான் யூஸ் பண்ணணும்னு எவன் சொன்னா உங்ககிட்ட? அது ஜெனரலா யமனுக்கு எருமை கடா தானே வாகனம். மவுத் மூடு. அது ஓல்டு ஃபேஷன். உனக்கு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கொடுக்கறேன், அதை யூஸ் பண்ணிக்கோ. ஓம் கத்தர பித்ராய நமஹ யம வாகன யமஹா. சூப்பரா கீதே. என்ன சார் இது இப்படி கத்துதே? நீ இப்ப கை போட்டது ஹார்ன் மேல. ஆர்னா நல்லா இருக்குது சார். அது சரி சார், இதுக்கு வைக்கல எந்த பக்கம் போடுறது சார்? இது வைக்கோல் புண்ணாக்கெல்லாம் தின்னாது, பெட்ரோல் மட்டும் தான் குடிக்கும். சார் வேலையோட வேலையா எனக்கு கூட ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுங்க சார். ரூல்ஸ் படி உனக்கு வெஹிக்கிள் எலிஜிபிலிட்டி கிடையாது. எம்எம் பின் சீட் உனக்கு தான். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, செகண்ட் முகூர்த்தம் கூட முடிய போறது, நீங்க வந்து ரிப்பன் கட் பண்றீங்களா? ஓ ப்ரொசீட். வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. சார், யமலோகம்னா கத்தி, கடப்பாறை, கொதிக்கிற கொப்பரை, இந்த என்னென்னமோ பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஆனா இது என்ன சார் ரொம்ப மாடர்னா இருக்கு? அது ஓல்டு ஸ்டைல். அந்த ஸ்டைல்ல தண்டனை அமுல்படுத்துறதால கேஸ் எல்லாம் பெண்டிங்ல நின்னு பாவிங்களோட கியூ சொர்க்க வரைக்கும் போயிடுது. அங்க இந்த பாவிங்க ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லாரையும் டீஸ் பண்ணிக்கிட்டு ரிஷிகளையும் முனிவர்களையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு சொர்க்கத்தையே நரகமா மாத்த பாக்குறாங்க. இந்த நியூசன்ஸை தாங்க முடியாம தான் நான் இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் யமலோகத்தை உருவாக்கி இருக்கேன். அங்க 100 பேர் 100 நாள்ல செய்யற வேலையே இது ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிடும். அப்படின்னா நான் இனிமே கணக்கு எழுத வேணாமா சார்? தேவையில்லை, எல்லாத்தையும் கம்ப்யூட்டரை பாத்துக்கோ. நீ இந்த பட்டன் அழுத்தினா மட்டும் போதும். கிங்கரி, இந்த மாசத்துல கொல்ல வேண்டியவங்களோட பெயர் பட்டியல், யார் யார எந்த டைம்ல எப்படி கொல்லணுங்கிற விவரம் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பிளேட்ல இருக்கு. இதுல உள்ளபடி கொன்னு அவங்களை தண்டிக்கணும். நான் ஒவ்வொரு மாசமும் வந்து செக் பண்ணுவேன். ஏதாவது அகாசுகா நடந்துச்சுன்னு தெரிஞ்சது அங்க பார். அவங்கள ஏன் பதவி விட்டு அனுப்புன தெரியுமா? பாவிங்க கிட்ட லஞ்சம் வாங்கி அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சு தண்டனையில தகுடுத்தம் பண்ணி ஏகப்பட்ட தில்லு முள்ளுங்க பண்ணதுனால. நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் சார். செஞ்சீங்கன்னு தெரிஞ்சது உன்னையும் பதவி இறக்கம் பண்ணி உன் போட்டோவை அங்க தொங்க விட்டுருவேன். பி கேர்ஃபுல். கதா சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கால் फ्रॉम கைலாஷ். யாரு? மேடம் லைன்ல இருக்காங்க. பெரிய மேடம் கிட்ட இருந்தா சின்ன மேடம் கிட்ட இருந்தா? பார்வதி மேடத்துக்கிட்டே இருந்து. ஹாய் பாரு, வாத்தியா? இல்ல, நான் வரதுக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டுரு. இல்லடா, கங்கா கிட்ட இல்ல, பிரம்ம விஷ்ணு கிட்ட மீட்டிங் இருக்கு. ப்ளீஸ் பிலீவ் மீயா. ஓகே பை. இனிமே உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. நோ மென்ஷன். ஏமாதே என்னது? சாம் பிரியாணி. ஏவன் எனக்கு போக போடுறான்? சாம்பிராணி புகையை போட்டு சம்பாதிக்கிறது அவன் தொழில். சில்லறையை போட்டா போயிடுவான். சரி சரி, நான் சொன்னேன்னு சொல்லி அந்த கேஷ் கவுண்டர்ல பணம் வாங்கிக்க போ. சூடு சாயா. இந்த சூடு சாயா யாரு? ஃப்ரம் கேரளா. என்னது, நீ கேரளாவில இருந்து இங்க வந்து டீ விக்கிறியா? இல்ல சார், நான் சந்திரமண்டலத்துல இருந்து வரேனாக்கு. அப்படின்னா நீங்க சந்திரமண்டலத்துல கூட டீ விப்பீங்களா? ஆமா சார், அமெரிக்கால இருந்தும் ரஷ்யால இருந்தும் ராக்கெட் வந்துட்டு இருக்கல.
அவங்களுக்கு டீ சப்ளை பண்றேன். உங்களுக்கு டீ சப்ளை உண்டு. நீ இப்ப வெளிய போய் சுண்டு. ஓகே. சூடு சாயா ஏய் குத்தா, இனி வேலைய ஆரம்பிக்கலாம். அந்த சாவு லிஸ்ட கம்ப்யூட்டர்ல பார்த்து முதல் பாவையை க்ளோஸ் பண்ணு. ஓகே குரு. கே சந்திரகாந்த், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். டைம் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது குரு. இவனை எப்படி கொல்றது? நாம கொல்ல வேணாம், ஒரு கொலகார கும்பல் இவனை கொல்ல பிளான் போட்டுக்குதுக்கா. இவர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், பேரு சந்திரகாந்த். டிஎஸ்பி பிரதாப். இவர் கமிஷனர் ஆஃப் போலீஸ், பேரு குணசேகர். ஏகே சேகர், டிஐஜி. பாத்தில ஜின்னா, இந்த 4 பேரும் சின்சியர் போலீஸ் ஆபீசர்ஸ். பணத்துக்கு பணிய மாட்டாங்க, டிரான்ஸ்பருக்கு பயப்பட மாட்டாங்க, அதிகாரத்துக்கு தலை வணங்க மாட்டாங்க. தலை வணங்காதவங்களோட தலையை சீவிரது இந்த ஜின்னாவோட வேலை. இந்த 4 பேராலையும் எங்க கள்ளச்சாராய வியாபாரம் கெட்டு போச்சு. ஸ்மக்லிங் பிசினஸ் எங்களால எந்த இடத்திலையும் நடத்த முடியல. தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ண முடியல. ரவுடிங்களுக்கு வெடிகுண்டுகளை விற்கவும் முடியல. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எங்க பிசினஸ் மொத்தமும் நின்னு போச்சு. 24 மணி நேரமும் பிஸியா இருந்த எங்களுக்கு ஓரங்கட்டி உட்கார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப எங்க அப்பாவுக்கு இதோ இப்படி அம்புலி மாமா படிக்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு. பிரபு, நம்மளை பத்தி சொல்லி இவர் டைமை எதுக்காக இப்ப நீ வேஸ்ட் பண்ற? முடிக்க வேண்டிய வேலையை சொல்லு. தேவையில்லை. சீன் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அந்த 4 பேரையும் நான் கொல்லணும். அதானே? தலைக்கு 5 லட்சம் கொடுக்கணும். வேலையை முடிங்க. தலைக்கு 10 லட்சம் தரேன். வணக்கம் எஸ்பி சார். பாருங்க டாக்டர், ஜின்னாங்கிறவன் ஒரு பெரிய கில்லர். எத்தனை பேரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு எஸ்பி சந்திரகாந்த் சார் கொண்டு இருக்கான்னா இதுக்கு பின்னால ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கணும். இதுக்கு காரணமான ஆளுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இவனை காப்பாத்தியே ஆகணும். டோன்ட் வரி, இந்த ஹாஸ்பிடல்லையே பெஸ்ட் டாக்டராவும் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸை டீல் பண்ற எக்ஸ்பர்ட்டாவும் இங்கே ஒருத்தர் இருக்காங்க. யார் அவங்க? டாக்டர் மகாராணி. என்னாச்சு டாக்டர்? He is out of danger. Thanks a lot. But 24 hours observationல இருக்கணும். ஓகே டாக்டர். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா தாய் தந்தை இல்லாத அனாதம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா, நல்லா இருப்பீங்க. அம்மா தர்மம். நில்லுடா 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 சொல்றல. என்ன இப்படி பண்ற? அடிக்காதீங்க சித்தி, அடிக்காதீங்க சித்தி. அடிடாங்க சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புறா. அண்ணாத மாதிரி ரோட்ல வந்து பிச்சை எடுக்கறியா? இல்ல சித்தி, நான் ஸ்கூலுக்கு போச்ச டாடி வந்து அடிச்சு பிச்சை எடுத்துட்டு சொன்னாரு. டாடி பிச்சை எடுக்க சொன்னாரா? எங்க அவரு? ஹலோ மர்சிடிஸ், how do you do? பெத்த குழந்தைங்களே பிச்சை எடுக்க சொல்றியே, செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் ஸ்கீம். அப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? ஓ சாரி, அத தவிர எல்லாருக்கும். மாடு மாதிரி இருக்க. குழந்தைங்களை அனுப்புறதுக்கு பதிலா நீயே பிச்சை எடுக்கலாம்ல? ஜஸ்ட் ப்ரொசீஜர். சீ, இன்னொரு தடவை குழந்தைங்களை அனுப்புற மரியாதை கெட்டுடும். ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். நான் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைங்களை நீ கூட்டிட்டு போறியா? அவங்க ஏன் பாதுகாப்புல என்கிட்ட தான் வளரணும்னு கோர்ட்ல ஜட்ஜ் சுத்தியால் அடிச்சு சொல்லி இருக்காரு. மறந்து போயிட்டியா? சரி, என் பிள்ளைகளை நான் பிச்சை எடுக்க அனுப்புனா சித்தி கேட்டகரியில உள்ள நீ எதுக்கு தாயாட்டம் ஃபீல் பண்ற?
மாமா கையெடுத்து கும்பிடுற, குழந்தைக்கு வாழ்க்கைய அழிச்சிடாத. நான் ஏன் அழிக்கிறேன்? அக்கா தான் அழிச்சிட்டு போயிட்டாளே. அவ என்ன செஞ்சா? என்ன செஞ்சாளா? ஹெட் மாஸ்டர் இருக்காள, கட்டிக்கிட்டவனை கண்கலங்காம பாத்துக்குவான்னு அவளுக்கு தாலியை கட்டி வச்சேன். பெரிய பதிவிரதையாட்டம் மணமேடையில உட்கார்ந்து 100 வருஷம் குடும்பம் நடத்துவேன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணா. என்னாச்சு? ஃப்ரீயா கயிறு கிடைச்சது தூக்கு போட்டுட்டு செத்துட்டா. நீ பண்ண கொடுமைக்கு சாகாம என்ன செய்வா? வாயமுடி. குடும்பப்படுத்தினா பாரத லேடி என்ன செய்வா? பூதேவி ஆட்டம் பொறுத்துக்குவா, சகிச்சுக்குவா. ஆனா இதை செய்யாம என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டா. அப்ப இந்த அநாத டாடிய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு யாரோடது? என் பிள்ளைங்களோடது. அதனாலதான் இவங்க பிச்சை எடுங்கிறேன். உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பாட்டில் தான். இந்தா. தேங்க்ஸ் லேடி. என் பிள்ளைங்களோட டெம்பரரியா நல்லா இரு. பைத்தியக்காரி. சைல்டு சென்டிமெண்ட். நான் போலிங் செஞ்சா நீ ஏன் கேட்ச் பண்ற பிரதர்? உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் பிரதர். அப்ப நீ நாயனா பிரதர்? நாயகன் இல்ல பிரதர், கல்நாயக். கல்நாயக்கா? அதாவது வில்லன். தோழிக்கே பீச்சைக்காக என்ன வேணும் சொல்லு பிரதர். நம்ம முதலாளி சொல்வார் பிரதர். எவன் பிரதர்? அந்த பிரதர்? நான் தான் பிரதர். நீங்க யாரு பிரதர்? நான் பாபா சாரோட ஒரே மகன் பிரதர். பாபா யாரு பிரதர்? நான் தான் தம்பி. சார், தமிழ்நாட்டுக்கே டாப் மோஸ்ட் வில்லனா இருக்க பாபா சார் நீங்க தானே? இன்னைக்கு தான் என் பிறவி பையனே தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நான் உங்க ஃபேன் சார். என்ன ஆசீர்வதிங்க. அயோக்கியனா ஆயுள் முழுக்க வாழணும் தம்பி. நல்ல வாழ்த்து பாபா. இந்தா பிரசாதம் தர்றேன், வாங்கிக்க. பிஸ்கெட், கோல்டு பிஸ்கெட். நாங்க சொல்ற வேலையை செஞ்சா ஒரு பிஸ்கெட் இல்ல, பிஸ்கெட் பாக்கெட்டே தருவோம். ஆனா செய்வியான்னு தான். என்னங்க, பணத்தை கொடுத்தா பணத்தை கொடுத்தீங்கிற ஆளுனா, பணத்தை நீங்க வீசி எரிஞ்சா நான் எந்த வேலையும் செய்வேன். குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமாமா. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு ஸ்கூலுக்கு போனேன். அதுக்குள்ள எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. சர்றன்னு ஒரு வேன் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து 10-15 ரவுடிங்க கிடுகிடுன்னு இறக்கி பிள்ளைகளை தூக்கிட்டு போயிட்டானுங்க. எதுக்கு? அவ யாரோ ஜின்னாவோ கண்ணாவோ, அவனுக்கு நீ ஆபரேஷன் செஞ்சியானே. ஆமா. இப்ப அவன் செத்து போயிட்டதா கிரியேட் பண்ணி போலீஸ்காரங்களை நம்ப வச்சு உயிரோட அவனை வெளியே அனுப்பணுமா? நீ அப்படி செஞ்சாதான் பிள்ளைகளை நம்ம கிட்ட அனுப்பி வைப்பாங்களா? இல்லன்னா பிள்ளைகளை பீஸ் பீஸா நறுக்கிடுவாங்களா? இந்த விஷயத்தை உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். வேண்டாமா, வேண்டாம். இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னா பிள்ளைகளை கொன்னுடுவோன்னு அங்க உட்கார்ந்துருக்காங்க. வந்து பாரு. தாய் இல்லாத என் பிள்ளைகளுக்கு தாயா இருந்து பாத்துக்கிட்டேன். இப்ப அவங்க சொல்றபடி செஞ்சு என் பிள்ளைகளை காப்பாத்துமா? வாங்க. மேடம், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஜின்னா கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். அது என்னாச்சு மேடம்? ஐம் சாரி. ஹிஸ் டெட். ஆமா, ஜின்னா செத்து போயிட்டான். நான் கொடுத்த மரண லிஸ்ட்ல இவன் பேர் இல்ல. ஆமா சார், இல்ல. பின்ன எதுக்கு இவனை கொன்னீங்க? சொல்லுங்க, எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க? எவன்கிட்ட வாங்குனீங்க? கம் ஆன், டெல் மீ. சிவ சிவா, நான் எந்த பாவமும் செய்யல. நான் அவனை கொல்லல. நீ கொல்லலன்னா பின்ன எப்படி இருந்தாலும் செத்தான்? பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு சார். வாய மூடு. ஒரு பேப்பர்னா பிரிண்டிங் மிஸ்டேக்னு ஒத்துக்கலாம். இந்த தினகரனை பாரு, தினமலரை பாரு, தினமணியை பாரு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாரு. இது எல்லாத்துலயுமே பிரிண்டிங் மிஸ்டேக் தாங்கறியா? டெஃபினட்டா இல்ல சார். ஏதோ நடந்திருக்கு சார். அதான் என்ன நடந்துச்சு நானும் கேக்குறேன். காட் பிராமிஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது. பின்ன யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும் சார். சிவன் அறியாது சிறு துரும்பு அசையாதுன்னு வாங்கல. ரெண்டு பழமொழிய சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா 3வது கண்ணை ஓபன் பண்ணிடுவேன். நீ பத்திக்கிட்டு சாம்பல் ஆயிடுவேன். தாய்மேல் ஆணை, நான் உத்தம புத்திரன் சார். சரிப்பட்டு வராது. மிஸ்டர் குப்தா, நீ அந்த கிரீடத்தையும் கதையும் வாங்கிட்டு சிம்மாசனத்துல ஏறி இன்னையில இருந்து நீ தான் யமன். சார், உனக்கு மெயின் கேட்ல வாட்ச்மேன் உத்தியோகம். சார், இது அநியாயம் சார். எது அநியாயம்? லிஸ்டே இல்லாத மனுஷனை கொல்றது அநியாயம் இல்லையா? எதிர்த்து பேசினா அவருக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடும். இந்த கதை கிரீடத்தை மரியாதை என்கிட்ட கொடு. பரதேசி. சார் 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 சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அவன் செத்தானா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு சொல்றேன் சார். ஓகே, இது முதல் தப்புங்கிறதால மன்னிச்சு உனக்கு 1 month டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள அந்த ஜின்னா சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சாட்சி ஆதாரங்களோடு நீ நிரூபிக்கணும். இல்லன்னா மெயின் கேட், வாட்ச்மேன், மைண்ட் இட். நம்மள மறந்தாதீங்க சார். ठीक है. ஏண்டா, ஓ மொகரைக்கு என் கதை கிரீடம் வேணுமா? சூட் ஆகுமாடா? அவரை ஏன்டா கூப்பிடுற? நானே அந்தரத்துல இப்ப தொங்குறேன். பின்ன ஏன் கதையை தூக்குற? நான் கதையை தூக்குறது உன்னை அடிக்கிறதுக்கு நினைச்சியா? சீச்சி, வெயிட் பாக்குறேன். போலாம். எங்க? பூலோகத்துக்கு. எதுக்கு? அந்த ஜின்னா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க வா.
ஏய் ராங் சைடுல வர வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா நேரா யமலோகம் போயிடுவேன். நாங்க அங்க என்ன வரோம், உன் வேலையை பார்த்துட்டு போ. டேய் பொறுமோக்கு ஏன் ராங் ரூட்ல போற? குப்தா உன நல்ல ஞாபகம் வச்சுக்க, மேல வரப்ப கவனிச்சுக்கலாம். சரி. ஏய் 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 ஸ்டாப் ஸ்டாப். யாரையா நீங்க? எம ஸ்பீட்ல வரீங்க? எமங்கிறதால தான் எம ஸ்பீட்ல வரேன். நீ யமன்னோ அவன் சித்திரகுப்தனோ உங்க பகல் வேஷத்தை பார்த்தாலே தெரியுது. பகல்ல மட்டும் இல்ல, ராத்திரி இதே வேஷத்துல தான் Shut இருக்கும். up. இது ஒன் வே டிராஃபிக்னு தெரியாது? ஒன் வே டிராபிக் என்னது? ஒன் வே டிராஃபிக்னா என்னன்னு என்கிட்டயே கேக்குறியா? முதல்ல உன் லைசென்ஸ் எடு. லைசென்ஸா? அது என்ன? லைசென்ஸ்னா என்னவா? சொல்றேன். உன் வண்டி நம்பர் என்ன? நம்பர் பிளேட் எங்கயா? நம்பர் பிளேட்னா என்னடா? ஐ டோன்ட் நோ. டோன்ட் வரி, ஹார்ன் ஹார்ன். எங்க திருடிங்க இந்த வண்டியை? நோ நோ, திருடிட்டு வரல, இது சிவாவோட பிரசன்டேஷன். சிவா கேங் லீடர் கல்நாயக் அப்படின்னா பயந்துடுவே நினைச்சீங்களா? நான் சூப்பர் போலீஸ்டா. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உங்க மேல கேஸ் புக் பண்ணனும். ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓவரா பேசினா உன்னை நான் புக் பண்ணிடுவேன். நீ என்ன புக் பண்ணுவியா? உன் கண்ணுக்கு நான் பஜார் மாதிரி தெரியறேனா? ஏய், how dare you? என் முன்னாடியே என் பிஏவை அடிக்கிறியா? சம்பலோரி கில்லா, டிமலோரி பல்லா, உன் பேண்ட் பகூலா. என்ன ஏதாவது பேசல டாப் எகிரி போய்டும். சஞ்சய் அடி கைட்டிட்டு குரூப் குப்தா வண்டியில ஏறு. எங்க எஸ்எஸ் சார் கிட்ட சொல்லி உங்களை உள்ள தள்ளிடுறேன். ஹலோ பிரதர். எந்த பேட்டை ரவுடிப்பா நீங்க? இந்த கெட்டப்ல வந்திருக்கீங்க? நாங்க ரவுடிங் இல்ல. ஐ அம் ஒய்டி ராஜா, சிபிஐ சீஃப். நாங்க வந்தது கில்லாடி கில்லர் ஜின்னாவை தேடி. அவன் எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? யமலோகத்துல? நோ, அவன் அங்க வரல, இங்கதான் இருக்கான். இங்க இருக்கானா? ஒருவேளை சமாதியில இருப்பான் சார். சாகாம சமாதி ஆவறதுக்கு அவன் என்ன பெரிய சாமியாரா? என்ன சார் சாவலன்றீங்க? எங்க போலீஸ்காரங்க தான் சுட்டு கொன்னாங்க. இம்பாசிபிள். நாங்க கொலை பண்ணாம அவன் எப்படி சாவான்? கொலை பண்ணுவீங்களா? என்னடா பிதுக்குதுமா பேசுறான்? சி மிஸ்டர், அவன் செத்து போயிருந்தா எங்க கிட்ட தான் வரணும். ஆனா வரல. செத்தா உங்ககிட்ட தான் வரணுமா? வரணும்னா இன்ஃபர்மேஷன். எமக்கு இன்ஃபர்மேஷன் வரலன்னா அவன் சாகலைன்னு அர்த்தம். நிச்சயம் இது போஸ்டல் டிலே தான் இருக்கணும் சார். டிலே இல்ல, ரிலே இல்ல. அந்த ஜின்னா நிச்சயம் உயிரோட தான் இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு நீ கண்டுபிடிச்சு எங்க கிட்ட ஒப்படைக்கணும். சார் சார் ப்ளீஸ் ஜோக் அடிக்காதீங்க சார். ஜோக் இல்ல, அவர் சீரியஸா தான் சொல்றாரு. சும்மா இருங்க சார். என்கிட்ட பிக் பேட் அடிச்சவனே என்னால பிடிக்க முடியாம பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு இருக்கேன். பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷனா? அது என்ன? ஆமாங்க, பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் ஹாஸ்பிடல்ங்கறதாட்டம் மே ஐ ஹெல்ப் யூன்னு பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கு. நாம எதை பறி கொடுத்தாலும் சரி, அவங்க கிட்ட சொன்னா 24 ஹவர்ஸ்ல கொண்டு வந்து நம்மளத நம்ம கையில வச்சிருவான். என்ன ஒண்ணு துட்டு ஜாஸ்தியா கேட்பான். யார் அவ? பல்லே பல்லே சுந்தரி பாமா உயிர் நீயே வாமா. ஓ ஓ ஓ ஓ பூவினில் பூஜை வந்துதான் பார்க்க சம்மதம் கேட்கணுமா? பல்லே பல்லே சுந்தரி பாமா உயிர் நீயே வாமா. ஓ ஓ ஓ ஓ
பந்தல் நட்டு பந்தி வச்ச அம்மாடி தத்தைக்குள் முத்தை அள்ளி வித்தை சொல்வேன் முன்னாடி நீரோடை துள்ளி துள்ளி பாயும் அங்கு தன்னாலே தேனோடை கொஞ்சி கொஞ்சி சேரும் இங்க அம்பாலே கட்டு காவல் விட்டு பாயும் பாயும் நேரம் எல்லை மீறும் எல்லை மீறும் ஓடங்கள் ஓடங்கள் விட்டு ஜாலங்கள் ஜாலங்கள் தொட்டு கோலங்கள் கோலங்கள் போடுமோ நீ வந்த முல்லைப்பூ வெட்டும் கொள்ளும் அம்மாடி ஓ நீ தந்த திட்டிப்பூதான் நெஞ்சுக்குள்ளே ஆத்தாடி ஓ நீ இல்லை நானும் இல்லை காதல் தொல்லை செவ்வந்தி நீ வந்து காமன்பூரில் கோலம் போடு பூச்சிந்தி அந்த லீலை கத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு ஆடி பாடு மெத்தையிட்டு வித்தையிட்டு மின்னலு மின்னலு வெட்டு மின்னுது நெஞ்சில பட்டு கொஞ்சுது கெஞ்சுது தொட்டுத்தா பல்லே பல்லே சுந்தரி பாமா உயிர் நீயே வாமா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பூவினில் பூஜை வந்துதான் பார்க்க சம்மதம் கேட்கணுமா அவள் பறந்து போனாலே எக்ஸ்கியூஸ் மீ டாக் பிரதர் இது பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷனா பிரதர் உள்ள யாராவது இருக்காங்களா மை பிரதர் ஓகே சார் ஓகே தேங்க் யூ கம் இன் எஸ் எக்ஸ்கியூஸ் மீ உள்ள யாராவது இருக்கீங்களா ஹலோ எஸ் மே ஹெல்ப் யூ டெஃபினட்டா ஹெல்பிங் மீ சொல்லுங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்னது இது என் பக்கத்து வீட்டுக்காரன் எங்கேயோ ஓடி போட்டான் பிரதர் அவன் ஓடி போனது நீ யார அவன் ஓடி போனது என் சொந்த பொண்டாட்டியோட பிரதர் ஓ நீ என்ன செஞ்ச தாலி கட்டின நாள்ல இருந்து ஓடி போன நாள் வரைக்கும் அவளை நான் ஒண்ணுமே செய்யல பிரதர் ஒண்ணுமே அட செய்யல எதுவும் செய்யலன்னு சொல்றேன்ல அதான் ஓடி போயிட்டா எக்ஸ்கியூஸ் மீ வாவ் பியூட்டிஃபுல் தேங்க் யூ பிரதர் ஓ ஏன் வெளிய நின்னுட்டீங்க உள்ள வரலாமே கம் ப்ளீஸ் கம் வாங்க நீ வெளிய போ நீங்க உட்காருங்க உட்காருங்க தேங்க் யூ இட்ஸ் ஆல் ரைட் உட்கார சொல்லு ஒண்ணு இல்ல வெளிய போ கெட் அவுட் தாசு பா சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க காபி டீ ஹார்லிக்ஸ் போன்விட்டா கேம்பா கோலா பெப்சி கோலா குவார்ட்டர் ஹாஃப் ஃபுல் இது இட்லி இது இருக்கு ஹோட்டலாங்க ஓ வாட் a joke என்ன ஒரு ஜோக் இந்த மாதிரி ஜோக் நான் கேட்டதே கிடையாது வாவ் டைம் என்ன ஓ டைமா டைம் அது உங்க கையா என் கை எங்க இங்க மாட்டீங்களா சரி தெரிய மாட்டேங்குது அது என்ன 10-20 எக்ஸ்கியூஸ் மீ குல்பி சதாம் ஹுசேன் ஜார்ஜ் புஷாட்ட நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பெனாசிர் பூட்டவட்டம் வந்த நீ யாருமா யோ உன்னோட பெரிய தொல்லையா இருக்கே உன் பொண்டாட்டி இன்னொருத்தரோட ஓடி போயிட்டா அவ்வளவுதானே அவ்வளவுதான் இப்போ அவன் பொண்டாட்டி எங்க இருக்கா சொல்லு பக்கத்து வீட்டுல இருக்க நீ அவளோட ஓடி போ அட இவர ஜீனியஸ் சொல்லுங்க வாட் கேன் ஐ டு ஃபார் யூ என் பைக் காணாம போச்சுங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானா சாயந்தரத்துக்குள்ள உங்க வீட்ல இருக்கும் தேங்க்யூங்க ஓ யூ வெல்கம் பை தி பை உங்க பேர் என்ன ஜோதிலட்சுமி ஓ என்ன ஒரு அழகான புனிதமான பேரு தாஸ் பாஸ் மேடம்க்கு கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வா எக்ஸ்கியூஸ் மீ பிரதர் நீங்க பணம் ஒண்ணுமே வாங்கிக்கலையா உங்க ரேட் என்ன பிரதர் எனக்கு எதுவும் வேணா நீ போ ஓகே
அப்ப மோரேட் நான் குல்பே யூ ராஸ்கல். Oh shit. What is this? You are telling me something tension akade chelapatri Saddam Hussein katrabale katriya? Oh. I think cleaning. Basi karo, cleaning karo, basi karo. ஐயோ எங்க எஸ்ஐ சார். Come on, இறங்க. ஏன் கிடந்து பதறீங்க? கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த பழமொழி எங்களுக்கு தெரியும், அதுக்கு தெரியுதா இல்லையா? அதுக்கு எல்லாம் தெரியும். ஏன்பா தாசே, உங்க பாஸ் இருக்கானே? இருக்கானா? இல்ல இருக்காரு. கமான் வாங்க. போலீஸ் இங்க எதுக்கு வந்தாங்க? ஒருவேளை ரைடிங்காக வந்திருக்கலாம். நான் பின்பக்க வழியா ஓடி போயிடுறேன். பாய். பாய். நீங்க சொல்ற மாதிரி ஜின்னா உயிரோட இருந்தா அவனை தேடி பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனா ஃபீஸ் மட்டும் 2 லட்சம் ரூபாய் ஆகும். 2 லட்சமா? இட் இஸ் டூ மச். அப்படின்னா 3 லட்சம். 3 மச். என்ன 3 மச்? இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அவனை பிடிக்கிற முயற்சியில என் உயிர் போனாலும் போகும். உனக்கு அந்த பயம் தேவையில்லை. ஒருவேளை உன் உயிர் போனாலும் மறுபடியும் நாங்க கொடுப்போம். சார், இந்த போறது குடுக்கறதெல்லாம் எதுக்குங்க? சட்டுன்னு 3 லட்சத்துக்கு ஒத்துக்கங்க. எம சீப்பு. சீப்பா? அது அவங்க வழக்கமா சொல்றது. நீ ஃபீல் பண்ணாத. இந்த பாருப்பா, 101 ரூபாய் கொடுக்கறோம். இஷ்டம் இருந்தா வாங்கிக்கல போ. தொப்பி குடு. குடுடா. எந்திரியா. கெட் அவுட். நீ கெட் அவுட்னு சொன்ன அப்புறமும் வெக்க இல்லாம நாங்க இங்க நிப்போம் நினைச்சே. பாகூர் போலாம். ஹலோ, ரொம்ப ஓவர் ஆக்டிங் செய்யாத. ஏதாவது செஞ்சு பேரத்தை கெடுத்து என்ன மெயின் கேட்டு கிட்ட வாட்ச்மேனா நிக்க வைக்கலான்னு தர பாக்குறேன். அது இல்ல குரு, செலவு அதிகமா. தலைக்கு இல்லாத வலி அமிர்தாஞ்சனத்துக்கு எதுக்குமா? தர்றது நான். இதப்படி இந்த தம்பி அட்வான்ஸ் 50,000. குட். அவன் கிடைச்ச உடனே இன்ஃபார்ம் பண்றேன். உங்க போன் நம்பர் கொடுங்க. என்ன இது? போன் நம்பர் கேட்டா குள்ளமணி பேண்ட் தர. இது நம்ம ஸ்பெஷல் போன். காதல வச்சு பேசணும். இதுல 13,000 அமுக்கு நான் லைன்ல வருவேன். 13,000மா? அது என்ன நம்பர்? அது எம்எஸ் சீக்ரெட் கோட். ஓ சரி கிளம்பு. பாய். See you. கார்த்தி, நீ அந்த ஜின்னா உயிரோட இருப்பாங்கறத நம்புறியா? 3 லட்சம் ரூபாய் கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமா அவன் சாவுல ஏதோ மர்மம் இருந்தே ஆகணும். அவன் செத்து போன ஹாஸ்பிடல் பேர் என்ன? நியூ சிட்டி ஹாஸ்பிடல். அவனை ட்ரீட் பண்ண டாக்டர் பேரு? டாக்டர் மகாராணி. ஓ லேடி. என்ன வயசு இருக்கும்? இன்னும் மேரேஜ் ஆகல. வெரி குட் மகாராணி. வர. I love you. It's all right. No problem. என்ன சொன்னாரு? I love you. Be steady. ஆஹா. இன்ஜெக்ஷன் ஒண்ணு தேவையில்லை. அந்த டேப்லெட்ஸ் மட்டும் ஒரு 4 நாளைக்கு சாப்பிடுங்க, சரியாயிடும். ஓகே? Hi darling. Be steady. ஏய், யார் நீ? உங்க பேரு மகாராணி. உங்க height 5'6". உங்க weight 59 kilos. Am I correct? மிஸ்டர், what is this? கேமரா கொஞ்சம் சரிங்க. ஆஹா. ஆஹா, இந்த உட்கார்ந்து. ஓ, இப்பா. ஏய், ஓகே தான் சொல்றேன். ஓ, கொஞ்சம் இப்படி திரும்புங்க. என்ன ஒரு தாடி உங்களுக்கு இல்ல. சாப்பியா இருக்கு. ஐயோ, எப்பா, இங்க வந்து இருக்கா. ஐயோ, முள்ளு குத்துதே. ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணுமா? ஷட் அப். பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? இருக்கலாம். நீங்க வைத்தியம் பண்றீங்களா? அது சரி, என்னத்துக்கு போட்டோ எடுக்கற? அழகா இருக்கீங்க. எடுத்தா தப்பா? என் பெர்மிஷன் இல்லாம உன்னை யார் எடுக்க சொன்னது? உங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு எதுக்குங்க பெர்மிஷன்? கையெடு. என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. ஐஸ்வர்யா ராய் யாரு? சுஷ்மிதா சென் யாரு? நீங்க பேசாம டாக்டர் தொழில விட்டு மாடலிங் போலாம். இந்த வாக் கேட் வாக்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் சரிங்க. மரியாதையா நெகட்டிவ் என்கிட்ட கொடு. ஓ, வேணா ஹார்ட் கேளுங்க தரேன். கேமரா கேளுங்க தரேன். ஆனா நெகட்டிவ் மட்டும் கேட்காதீங்க. ஓ மை காட். ஓ, ஹலோ பிரதர்ஸ். என்ன குரூப் போட்டோ வேணுமா? இங்க வந்து நில்லுங்க. என்னடா எங்க டாக்டர் பிடிச்சு என்னமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, உங்க டாக்டர் நான் பிடிச்சிட்டு இருக்கேனா? ஏங்க உண்மையை சொல்லுங்க. உங்களை நான் பிடிச்சிட்டு இருக்கேனா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? மரியாதையா நெகட்டிவ் குடுக்கறே இல்லையா? அது மட்டும் கேளுங்க. ஓய், பின்ன என்னடா கேட்கணும்? காஃபி, டீ, சிகரெட், பான் பராக். காந்தி திருத்தின தேசமா இது? நேரு பிறந்த மண்ணா? நெகட்டிவ் கொடுக்காம எங்கடா போற? நெகட்டிவ் கழுவத்துக்கு நான் என்ன ரொம்ப கிண்டலா இருக்கா? டார்லிங், ஃபைட் பண்ணி ஆகணும் போல இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. சாரி गाइस. ஆஹா, பியூட்டிஃபுல் போஸ். ஸ்மைல் ப்ளீஸ். பை गाइस. என்ன என்ன? ஓ, டார்லிங். உன் பேர் என்ன? செந்தாமரை. ஆம்பளை பேரா இருக்கு. ஓ, பாக்கெட்ல என்ன? ஐயோ, இவ்வளவு பெரிய ஊசி.
யாருக்கு? 1 minute. Oh, Dr. Darling. 1 second. Darling. என்ன சோப் யூஸ் பண்ற? சூப்பர் ரின்னு. அது துணிக்குள்ள போடுவாங்க. Hands up. கொன்னுடுவேன். ஆஹா 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 ஆஹா. ஓ போலோ போலோ போலோ. My God, how are you? Oh, 1 minute. அவனை அடிக்காம இவங்க 2 பேரும் எதுக்கு? உங்களுக்கு தானே. அம்மா சூப்பரா இருக்கு இந்த கிளாத். எங்க வாங்குனது? காயல கடல. அப்பா ஏய் ஒன்ஸ் மோ. என்ன ஸ்வீட்டா இருக்கு. சுகர் இருக்கா உங்களுக்கு? ஐயோ இது அவரது மேடம். மூடு. நெகட்டிவ் எங்க? Sure, darling. கேமரா கொடுங்க. Thank you. ஒண்ணுல உங்க ஆளுங்க கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாங்க. அதான் கொஞ்சம் பலமா அடிச்சிட்டேன். சீக்கிரம் வைத்தியம் பண்ணுங்க. அப்புறம் கை கால் இழுத்துட்டு செத்துக்கிட்டு போயிட போறாங்க. ஓகே பாய். பாய் டார்லிங். 1 minute. முக்கியமான விஷயத்தை மறந்து போறேன். என்ன? ஹீரோ மாதிரி இருக்கா. நல்லா ஃபைட் பண்றான்னு நினைச்சிட்டு மனசு பறி கொடுத்துட்டு என்ன லவ் கிவ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அது மட்டும் பண்ண வேண்டாம். ஓகே? வாட்? நான் உன்னை லவ் பண்ணுவேனா? கல்யாண வயசு வந்துருச்சு பாருங்க. அதான் எதுவும் இறக்கு முடக்கா நடந்துட கூடாதுன்னு சேஃப்டிக்கு முதல்லயே சொல்லிட்டேன். ஏய் என்ன சொல்ற நீ? ஏற்கனவே ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன். அந்த பொண்ணை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன லவ் பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்புறம் ப்ராப்ளம்ஸ், ட்ராஜடிஸ். ரோமியோ உன்னை யாரும் லவ் பண்ணல. போய் தொலை. ரியலி? இப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. பை. உங்க மனசுல இருக்கிற அந்த பொண்ணு யாரு? நீதான். இந்த போட்டோல இருக்கிறது ஜின்னா தானே? டெஃபினட்டா அவனே தான். உடனே 19 பூஜ்ஜியத்துக்கு போன் பண்ணி பணம் கொண்டு சொல்லிட்டேன். அதுக்குள்ள எதுக்கு? இவனை பிடிக்கணும்ல. கில்லர் ஜின்னாக்கும் டாக்டர் மகாராணிக்கும் என்ன சம்பந்தம்? இவன் சாகல, ஆனா செத்துட்டான்னு ஏன் சர்டிபிகேட் கொடுத்தா? பின்ன இதான் நான் ஏதாவது சொன்னா வருத்தப்படுவேன். இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் கேள்வி எல்லாம் என்ன கேக்குறிய? என் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கு தெரியாதா? போலீஸ்ல அவனை காட்டி கொடுக்காம மகாராணி டைரக்டா அவனோட டீல் பண்றான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கணும். அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த ரிஸ்க் உனக்கு எதுக்கு? ஏன் வீண் வம்பு? கேஸ விட்டு. நமக்கு பேர் கிடைக்கணும்னா இந்த மாதிரி கேஸ் தான் எடுத்துக்கணும். எப்படி டீல் பண்ண போற? மகாராணியை லவ் பண்ண போறேன். மகாராணியை நீ லவ் பண்றது ஓகே, அவ உன்னை லவ் பண்ணுமே. அவ என்ன நம்ம பார்வைப்பட்ட அவ பாட்டி கூட நம்ம லைனுக்கு வந்துருவா. ஹலோ, இந்த போட்டோ என்ன செய்யறது? பொட்டல கட்டி வித்துரு. ஓகே. யார் இவன்? நீ அதை சொல்லுவன்னு தான் உன்னை இங்க வர சொன்ன. இவன் யாருன்னு தெரியலையே. அவன் யாருன்னு எனக்கு உடனே தெரியணும். நான் உன் மச்சினி கிட்ட மார்வேஷத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வரும்போது அவன் சடனா வந்து போட்டோ எடுத்தான். அவளைத்தான் அவன் போட்டோ எடுத்தானா இல்ல அவளை சாக்கா வச்சு என்ன எடுத்தானான்னு எனக்கு உடனே தெரியணும். I love you. It's all right. Oh, very good. போனுனா இப்படி தான் இருக்கணும். டே டியூட்டியா நைட் டியூட்டியா? டே டியூட்டி. தாசு நீ நைட் ஷிஃப்ட் காலியா? நீங்க இங்க வந்தது டாக்டர் மடக்கிறதுக்கு, நர்ஸ சைட் அடிக்கிறதுக்காக இல்ல. ஏய் முட்டாள், பேட் வாங்கினா பால் ஃப்ரீ, ஷாம்பு வாங்கினா சோப் ஃப்ரீ, டாக்டர் இருந்தா நர்ஸ் ஃப்ரீ. ராத்திரி 8 மணிக்கு we'll go out for dinner, okay? Okay, டாடா. Bye. Hello? மேடம்? டாக்டர்? I love you. பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? ஹலோ நே நிக்கல. மேடம் நே நிக்கல. டாக்டர் நே நிக்கல. I love you நே நின்னுட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நான் வேண்டாம்னாலும் என்ன லவ் பண்றாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணிடாதீங்க. ஏய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சண்டைக்கு வராதீங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் ஹீரோ மாதிரி, நீங்க ஹீரோயின் மாதிரி, உங்க ஸ்டாஃப் எல்லாம் குரூப் டான்சர்ஸ் மாதிரி. சும்மா யோசிச்சுட்டு அப்படியே அவுட்டோர்ல போய்
இளமுத்தங்கள் சங்கம் சிந்தும் சங்கீதமோ நீயோ முத்து காமல் சொத்து நாளும் ஏறும் காதல் பித்து ராசாத்தி அது ஒரு அனுபவம் மறந்திடும் போது சுகம் சிறுமுத்தங்கள் சந்தம் சிந்தும் சங்கீதமோ அலைகளும் அடங்கிடும் அதிசயம் தெரிந்திடும் உன் சொந்தங்கள் அன்பே அன்பே சந்தோஷமோ வளைத்திடும் குளிரும் மறைந்து விடும் நேரமோ சரசங்கள் இனித்திடும் சகலமும் புரிந்திடும் இளமுத்தங்கள் சந்தம் சிந்தும் சங்கீதமோ உன் சொந்தங்கள் அன்பே அன்பே சந்தோஷமோ Maharani! 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 Ah! Sinnavare, how are you? Maharani! Maharani! Where are you? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்ன செய்றீங்க? என்ன சொன்ன? என்ன லவ் பண்ண கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? சொல்லுங்க. சொன்னேனா இல்லையா? கேளுங்க சார். நீங்க அன்னைக்கு இருந்தீங்கல? இருந்தங்க. நான் என்ன சொன்னேன்? உங்களை லவ் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. சொன்னல? அப்புறம் ஏன் என்ன லவ் பண்றாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் உன்னை லவ் பண்றேனா? என்ன நாடகம் ஆடுறியா? ஏய் மிஸ்டர், இது ஹாஸ்பிடல். இங்க வந்து ஏன் கரெக்ட்டா பண்ற? போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கணுமா? என்ன தம்பி? லவ் பண்ண வேண்டாம்னு சொன்னா போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுப்பீரா? என்னது? நீ வேண்டாம்னால அவங்க உன்னை லவ் பண்றாங்க. என்னமா நிஜம்தானா? சிச்சி இல்ல சார். இவர் சொல்றது அத்தனையும் போய் சார். நான் போய் சொல்றேனா? இது என்ன? ஸ்டெத்தஸ்கோப். பின்னாடி என்ன? ஓகே. பிரஷர் குக்கர்ல என்ன சமையல்? சரி, இந்த பாலுக்குள்ள என்ன இருக்கு? இதுலயும் நானா? யாரோடது? என்ன எலும்பே காணோம். இப்படி கொஞ்சம் வரீங்களா? வாங்க. கம்ப்யூட்டர் டிவி.
இதுல யார் போட்டோ? இதுலயும் நான் தான். வாட் a beautiful painting. இத நான் கழட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். பாருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரே போட்டோவா இருக்கு? என்னாச்சு? யானை முட்டை போட்டுச்சு. ஐ see. ஏன் சார், என்ன இவங்க லவ் பண்ணலனா இத்தனை போட்டோ ஒட்டி வச்சிருப்பாங்களா? டாக்டருங்க பேஷண்டோட ஹார்ட்ட குணப்படுத்தணும், திருடக்கூடாது. ஆமா. என்ன மாதிரில? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். மேடம், நீங்க டாக்டர் தொழில விட்டுட்டு நடிச்சீங்க, பெரிய ஆளாயிடுவீங்க. இந்த போட்டோ எல்லாம் நீதான் இங்க வச்சிருக்க. ஓகே, இந்த போட்டோ எல்லாம் நானே வச்சுதான் இருக்கட்டும். இந்த Dress எப்ப போட்டீங்க? எதுக்கு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். எப்ப போட்டீங்க? காலையில. காலையில போட்டீங்க. நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா? யுவர் ஆனர். எஸ் மிலாட். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஓகே. காலையில இருந்து நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணவே இல்ல. ஐகே. ஓகே? என்னது? போட்டோ. இந்த போட்டோ கூட ஜாக்கெட்டுக்குள்ள நான் தான் வச்சேனா? நெவர். கரெக்ட். தேங்க் யூ. ஹலோ, உங்க ஹாஸ்பிடலுக்கு பேஷண்ட்ஸ் வந்தா இப்படி தான் லவ் பண்ண சொல்லி கொடுப்பீங்களா? இத்தனை நாள் நீ இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிறத நினைச்சு பெருமைப்பட்ட, இப்ப வெக்கப்படுற. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம ஹாஸ்பிடலுக்கு நோயாளிங்க வர மாட்டாங்க, ரோமியோ தான் வருவாங்க. காதல்னா மனசை பறி கொடுக்கணுமே தவிர இப்படி பலவந்தமா பறிக்க கூடாது. கரெக்ட். கரெக்ட்டா சொன்ன. வா நாம கொடுத்து வாங்கிப்போம். ஓகே, டேக் இட். எப்படி இருந்தது நம்ம ஆக்டிங்? உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? என்னது சித்திரவதை செய்ற? உயிரோட வச்சு நீ எப்படி கொல்ற? உயிரோட இருக்கிற ஜின்னாவை நீ எதுக்கு கொன்ன? இப்ப அந்த ஜின்னா எங்க இருக்கான்? அவன் செத்து போயிட்டான். உயிரோட இருக்கா நீ சொல்ற வரைக்கும் நீ என்ன லவ் பண்ணிட்டு தான் இருப்ப, நான் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே, have a nice day. Bye darling. Bye. தம்பி, மே ஐ ஹெல்ப் யூ? கதை இப்படி போகுதா? சாரி, இனி ஜின்னா உன்னை மன்னிக்க மாட்டான். ஹாஸ்பிடல்ல செஞ்ச கலாட்டா பத்தாதுன்னு வீட்டுக்கே வந்துட்டியா? வேன் வந்து வந்து மோதிருச்சு. இதெல்லாம் ரத்தம் இல்ல? கண்ணு திறந்து பார்க்க முடியலையா? உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தெருவுல இருக்கிற 10 பேர் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குது, அவளை நம்ப வச்சிடுவேன் இல்ல? இத பாரு, இப்படி டிராமா போடுறதை நிறுத்திட்டு இது மரியாதையா போயிடு. கெட் அவுட்.